ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இங்கே அதிகமாக ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஜட்ஜ் பண்ணியே அவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிடுது. என்ன நடக்குதுன்னு தெரியாமையே ஜட்ஜ் பண்ணி ஏட் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்டிங்கு. நெகட்டிவாக பேசினா ட்ரெண்டிங்கு, பாசிட்டிவாக பேசினா பூமரு. ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசினா அவள் நல்லவ, இல்லைனா அவள் கெட்டவ. நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கலைன்னா அவங்க கெட்டவங்களாயிடுறாங்க. வர 2025ல் இதை மாற்றிக்கங்க நான் சொல்லலை. இதை சொல்ல எந்த தகுதியும் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். வெறும் மனித நேயம் மட்டும் போதும். அனைவரும் மனித நேயத்தோட பேசுவோம், பழகுவோம். அலெக்சா ப்ளே. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. நடுவுல தான் நிப்பாட்டு. இவ்வளவு அர்ஜென்ட் ஆகுறியே, பீரா? டின் பியர். சீக்கிரம் அவுட்டிங்க முடி, இல்லாட்டி மீட்டரை வெயிட்டிங்ல போட்டுருவேன். டேய் அட பாவி, பொதுமக்கள் போற வார பாதையில் இப்படி அசிங்கம் பண்றியே, உனக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வேற எங்க போறது? ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இருக்குதா? மின்சாரத்துக்கு. மின்சாரத்துக்கு மட்டும் இல்லடா, இந்த மாதிரி சில சமாச்சாரத்துக்கும் தான். நம்ம ஆளுங்க இதுக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு அடிச்சு தான் தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும் ஐடியாவே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி வா, அங்க போய் அடிக்கலாம். பாதியில நிறுத்திட்டு வர முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், நீ கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் டெமோ காட்டுறேன், நாளையில இருந்து நீ இதையோ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ஓகே. நீல வண்ண கண்ட
போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானப்பா உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்ப போடுங்க டாக்டர். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? பப்ளிக்ல என்ன இப்படி பிஹேவ் பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாண்டி, நான் பைத்தியம் தான். உடனே லவ் பண்ணல, எனக்கு தேவைதான் அதெல்லாம். என்னதாண்டா வேணும் உனக்கு இப்போ? என்னங்க? ஓ போயிட்டா? இவனை விட்டு வேற எவனா போயிருப்பா. அதான் பார்க்கறதுக்கு நல்லா சில்லாகியே இருக்கா, வச்சு வெளுக்கிறான். பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. இவங்கெல்லாம் வேணும். இது ஒரு நிமிஷம் சரி கூப்பிட்றேன். வா, என்ன அடின்ற? வா, அவன் கண்டிப்பாக லவராக இருக்க மாட்டான், பெஸ்டியாக தான் இருப்பான். பெஸ்ட்டை வச்சு சுற்றுறவங்கன்னா இதெல்லாம் வேணும். இன்னும் கொஞ்சம் 2 சேர்த்து போடுறான். இது ஒரு நிமிஷம் இரு. இது ஏதோ கள்ளக்காதல் மாதிரி இருக்குது. லவ் பண்ணும்போது பிரெக்னென்ட் ஆகிடுமா? நாடு எங்கே போகுதுன்னே தெரில. சரி சொல்கிறா நீ. நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பத்தி எவனா யோசிக்கிறானுங்களா? என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல, அதுக்குள்ள கர்ப்பன்ற அளவுக்கு பேசுறானுங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவானுங்க தெரியுமா? அதுல 3 பேர் இந்த பார்க்ல தான் இருக்கானுங்க. கடவுளே. சரி, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேட்போம். என்னால எங்க அப்பா வீட்டுல வர முடியாது. நீ வேணா எங்க அப்பா கிட்ட வந்து பேசு. ஒருத்தனால ஒத்துக்க மாட்டான், இது நல்லாவே தெரியும். உங்க அப்பா தமிழ் வாதியாரு, ஆனா இங்கிலீஷ் படிச்ச இன்ஜினியர் மாப்பிள்ளை கேட்பான். ஒருத்தன் நான் எங்க போவேன்? எங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டு நான் வர கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்காத. அதுக்காக ஸ்ட்ராங்கா நிப்பேன், அதை ஃபர்ஸ்ட் நம்பு. என்னால நம்ப முடியாது. நீ வர, நம்ம போய் ரிஜிஸ்டர் மேட்ச் பண்றோம். உன்னால இப்ப நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க நிலமையில இல்ல. நாளைக்கு பேசலாம், நான் கிளம்புறேன். ஏய் ஒருத்தன் நில்றி. ஏய் கையை விடு. ஏய் ஒருத்தன் நில்றி, நான் சொல்லிட்டே இருக்கல. கையை விடுடா. நீ ஒருத்தன் போற பொண்ணு. ஏய் அசிங்கமா பண்ணாத. ஒருத்தன் போய் சாவடி போடி. அடிச்சிட்ட, அடிக்கிற உரிமை யாரா கொடுத்தது? பா, சரியான சைக்கோ போலடா. ஏய் சரியான சண்டைடா இங்க. பார்த்தல இவ ஏமாத்துறா போலடா. அவன் செம்மாடியா சாவா. தோ அங்க 3 பேரு. தோ இவன் தான் அந்த 4வது போற. எனக்கு அசிங்கமா போச்சு. எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன அடிச்சுட்டாங்க. எனக்கு வாயவே பிடிக்கல. பார்க்க மஜாவா இருக்காளே, இதில் அப்படியே சாப்பிடலாம் போல. இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். பின்னாடியே தான் வந்தோம், செம்ம ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிட்டா. ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி வராங்கன்னே தெரியல. இந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். யார் நீங்க? ஏங்க உள்ளே வரலாமா? ஹலோ, யாருன்னே தெரியல, உள்ள வரவான்னு கேக்குறீங்க? ஏங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ உள்ளே வரலாமா? சரி உள்ள வாங்க. நான் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். சூசைட் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எனக்கு அசிங்கமா போச்சுங்க. இதுக்கு எல்லாரும் பார்த்தாங்க. சுத்தி இருக்கவங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாமலே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. மறதி. மனுஷனா பிறந்த ஒரு ஆளுக்கும் இருக்கிற நோய்
இப்ப பேசுற வாய் நாளைக்கும் பேசும், அதுக்கு அடுத்த நாளைக்கும் பேசும், பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம விரும்பினதையும் இல்லை நமக்கு பிடிச்சதையும் தள்ளி வைக்கிறது ரொம்ப தப்புங்க. நீங்க மட்டும் இல்ல, ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டிருக்கா, அதுக்கு ஃபுல்லா பேட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு லைக் போட்டு மூவ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மனுஷங்களுக்காகவா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? பேசுற வாய் பேசிக்கிட்டே தாங்க இருக்கும், அதை மூட முடியாது. ஆனா நம்ம காதை முடிக்க முடியும். நல்லா யோசிங்க. நான் வரேன். பரவாயில்ல, நமக்கு இருந்த சக்தியை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி சில நல்ல விஷயம் கூட செய்ய முடியும் போல இருக்கு. பார்ப்போம் என்னென்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இவன் என்ன பண்றாங்க? இவள யார் அவன் வந்துட்டு போறான்? எனக்கு தெரியாது அவன் யாருன்னு. இது வேலை ஆகாது. விட்டு வச்சா குளிர் காயிரும். சரியான கட்டை. ஆண்டி பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவங்கிட்ட இந்த பொண்ணை காப்பாற்ற முடியலடா. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நீ ஒரு ஐட்டம்னு தெரியுது. உன் ரேட்டு எவ்வளோன்னு சொல்லுடி. உனக்கு தங்கச்சி இருக்கா? இருக்கு. என்ன இப்போ? உன் தங்கச்சியோ இல்லை நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு பொண்ணையோ ஒரு மூலையில உள்ள மாதிரியே எவ்வளோ ஒருத்தன் கமெண்ட் போட்டுட்டே இருப்பான். வெறும் போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு ஒரு பொண்ணு கேரக்டரை எப்படி முடிவு பண்றீங்க? அட வேற மனசு வேற. புரிஞ்சுக்கோங்க, உங்களால் திருத்தவே முடியாதுடா. ஏய், நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்?